ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக நிர்வாகி விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. துப்பாக்கியால் சுட்டுவிட்டு விபத்து நாடகமாடியவர்கள் சிக்கியது எப்படி? கொலையாளிகளை ஜாமீனில் எடுக்க முயன்றதால் வழக்கறிஞர் கொல்லப்பட்டாரா? ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்கரவர்த்தி. இவர் வழக்கறிஞராகவும் பாமக வேலூர் மாவட்ட இளைஞரணி தலைவராகவும் செயல்பட்டு வந்தார். கடந்த 11ஆம் தேதி இரவு நண்பர்களுடன் பேசிவிட்டு சோளிங்கர் அரக்கோணம் சாலையில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். முன்னதாக தன் மனைவியிடம் வீட்டிற்கு வருவதாக கூறிவிட்டு சென்றவர் வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் சக்கரவர்த்தியின் உறவினர்கள் அவரை தேடி உள்ளனர். அப்போது வீட்டின் அருகில் உள்ள வேகத்தடை அருகே சக்கரவர்த்தி தலையில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த சோளிங்கர் போலீசார் சக்கரவர்த்தியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். வேகத்தடையில் ஏறி கீழே விழுந்ததில் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்றே அனைவரும் நம்பியிருந்தனர். இந்த நிலையில் சக்கரவர்த்தியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் கொலையாக இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவரது குடும்பத்தினரும் பாமகவினரும் புகார் கூறினர். மேலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பாமகவினர் சோளிங்கர் ரவுண்டானா பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் உண்மையை கண்டறிய ராணிப்பேட்டை போலீஸ் சூப்பரண்ட் விவேகானந்தா சுக்லா உத்தரவின் பேரில் அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. தனிப்படை போலீசார் ரெண்டாடி பகுதியைச் சேர்ந்த பிரபு மற்றும் அவரது நண்பர் மாதவனை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி ரெண்டாடி பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான சீனிவாசன் கொலை செய்த வழக்கில் 8 பேர் கைதாகி சிறையில் உள்ளனர். இவர்களை சக்கரவர்த்தி ஜாமீனில் எடுக்க முயன்றுள்ளார். இதன் காரணமாக சீனிவாசனின் ஆதரவாளரான பிரபு வழக்கறிஞர் சக்கரவர்த்தியை திட்டமிட்டு நாட்டு துப்பாக்கியை வைத்து தலையில் சுட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. உடனடியாக இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை செய்யவும் கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியை கைப்பற்றவும் ரெண்டாடி பகுதியைச் சேர்ந்த பிரபுவை போலீசார் வேலூர் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது பெல் பைபாஸ் சாலையில் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டிருக்கிறார். உடனடியாக தற்காப்பு நடவடிக்கையாக பிரபுவை போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் துப்பாக்கி குண்டு பிரபுவின் வலது கால் முட்டிக்கு கீழ் பாய்ந்ததில் அவர் கீழே சுருண்டு விழுந்தார். காயமடைந்த பிரபுவை சிகிச்சைக்காக வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றனர். வழக்கறிஞர் கொலை தொடர்பாக பிரபு மற்றும் அவரது நண்பர் மாதவன் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணையில் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் 2 பேர் கைதாகி உள்ளனர். கைதானவர்களை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கறிஞரை கொலை செய்தவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்திருக்கும் சம்பவம் சோளிங்கர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.